ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொங்கல்லாம் போயிடுச்சிங்களா? எல்லோரும் பொங்கல் முடித்தாச்சு. அவங்கவுங்க டியூட்டி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நானும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது உடம்புக்கு ரொம்ப சத்தான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. இது ரொம்ப உடம்புக்கு எலும்புக்கு சத்து. வாரம் ஒரு முறை மட்டும் எடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கும் அரைச்சி செஞ்சு கொடுங்க. நல்லாயிருக்கும். நல்லாயிருக்குன்னு சொல்கிறா. எப்படி நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்களா? வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த அரிசி அந்த காலத்து மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி. இது ரொம்ப கிடைக்காது, ரேரு. நீங்கள் இது எங்கேயாவது கேட்டு பெரிய ஸ்டோர், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இந்த மாதிரி இடத்துல தான் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரியாக பார்க்குற சில பேர் ஒயிட்டாக இருக்கனால டக்குன்னு குடிச்சிருவாங்க. இது கருப்பு கலரில் இருக்கறனால யாரும் இன்ட்ரெஸ்ட் பட மாட்டாங்க. எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. கருப்பு கவுனி அரிசியை நல்லா ஊற வச்சு 3 மணி நேரம் எடுத்து நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இதையும் அதில் எடுத்து ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கை விடாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. கேஸை சிம்மில் வச்சுக்கிட்டு கரைச்சி விட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ 2 கல் உப்பு போட்டுக்கோங்க. எப்போ ஒரு ஸ்வீட்டோ எந்த கஞ்சி இனிப்பில் வச்சாலும் சரி, ஒரு 1/4 இன்ச்சு உப்பு போட்டு தான் ஆகணும். அப்புறம் வெல்லம் போட்டு நல்லா கலக்கிட்டே இருங்க. அந்த மாவு வேகிற மாதிரி பிசு பிசுப்புன்னு வர வரைக்கும் கலக்கிட்டே இருங்க. நான் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாத்தையும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் எடுத்து இதில் போட்டுடலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் வேணுங்கிறவங்க ஊற்றிக்கோங்க. நெய் ஸ்மெல் பிடிக்காதவங்க தேவையில்லை. அதுக்கு பதில் தான் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நான் 2மே போட்டுக்கிறேன். எங்களுக்கு இது 2மே பிடிக்கும். தேங்காய் போட்டு இறக்க வேண்டியதாங்க.